ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மத்திய அரசு அறிவித்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் மற்றும் ஹவால்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரிக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இது. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் மொத்தம் ஹவால்தார் போஸ்டிங்க்கு 161 வேகன்சிஸ் இருக்காங்க. அதே போல் மல்டி டாஸ்க் எம்டிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு இவ்வளோ வேகன்சின்னு சொல்லலை. கண்டிப்பாக ஒரு 200+ வேகன்சியாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா, அதை பற்றி நான் முக்கியமாக பார்க்கலாம். அதே போல் இதை பற்றி நான் டீட்டெயில்டு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை பார்க்கணும்னா அதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஓவராலாக ஒரு க்ளூ மட்டும் கொடுத்துட்றேன். அதாவது இது பார்த்தீங்கன்னா எப்போ வெளியிட்டாங்கன்னா 27 ஜூன் 2024 வெளியிட்டிருந்தாங்க. லாஸ்ட் டேட் 31 ஜூலை 2024. அதாவது இந்த மாதம் கடைசி தான் லாஸ்ட் டேட்டு. ஃபீஸ் மட்டும் பே பண்ணுறதுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க, 1 ஆகஸ்ட் 2024. அப்புறம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 16 ஆகஸ்ட் 2024 17 ஆகஸ்ட் 2024 வரைக்கும் 2 நாள் டைம் தராங்க. அப்புறம் சிபிடி எப்போ இருக்கும் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பரில் டென்டேட்டிவாக நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, டவுட் இருந்தால் கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா, வேகன்சி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் 4887 வேகன்சி. ஹவால்தார் இன் சிபிஐசி அண்ட் சிபிஎன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 3439 வேகன்சி. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா மொத்தம் 121 வேகன்சி தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இருக்குது. அதாவது சென்னை கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்டிஎஸ்ல பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ வேகன்சின்னு சொல்லலை. கண்டிப்பாக 200+ கண்டிப்பாக இருக்குன்ற மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் சில முக்கியமான விஷயம் இது பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சஸ் பர்சனுக்கான கைட்லைனு, ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் இதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி அதை கிளியராக பார்த்துக்குங்க. ஓகேங்களா, அதே போல் கல்வி தகுதின்னு பார்க்க போகிறப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், இந்த ஜாப் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அது நல்லா புரிஞ்சுங்க. 10th இல்லைனா அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது 1 ஆகஸ்ட் 2024 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் 10th கிளியர் பண்ணியிருக்கணும், சர்டிஃபிகேட் கையில் வச்சுருக்கணும். அதை தாங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்படி நீங்கள் இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜாப் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அப்ளை பண்ணுறபோது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். இதுக்கான டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் பாட்டமில் கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸு. உமன்ஸ் கேண்டிடேட், அப்புறம் எஸ்சி எஸ்டி, ஃபிசிக்கலி சேலஞ்சட் பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்குலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. சரிங்களா, அதையும் பார்த்துக்குங்க. சப்போஸ் நீங்கள் கரெக்ஷன் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக சார்ஜ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் கரெக்ஷன் பண்ணுறீங்க, சப்மிட் பண்ணுறீங்க, ரீசப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 ரூபாய் சார்ஜ், கரெக்ஷன் சார்ஜ். சப்போஸ் ஃபஸ்ட் டைம் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு மிஸ்டேக் இருக்குது, செகண்ட் டைமாக கரெக்ஷன் பண்ணுறீங்க, செகண்ட் டைமாக ரீசப்மிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் கரெக்ஷன் சார்ஜ். இந்த கரெக்ஷன் சார்ஜ் எல்லா கம்யூனிட்டி கேட்டகரிக்குமே பொருந்தும். இதில் யாருக்கும் விலக்கெல்லாம் கிடையாது. சரிங்களா, அந்த ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 100 ரூபாய் ஃபீஸு. மற்ற கம்யூனிட்டி கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது. கரெக்ஷன் சார்ஜ்னு வரப்போ கண்டிப்பாக எல்லாருக்குமே அப்ளிகேபிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு டைம் அப்ளை பண்ணும்போதே கேர்ஃபுல்லாக மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதையுமே பார்த்துக்குங்க. அப்புறம் எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியிலேருந்து தமிழ்நாடுக்கும் லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. சென்னை, புதுச்சேரி, கோயம்புத்தூர், அப்புறம் மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 ஆப்ஷன்ஸ் ப்ரையாரிட்டி கொடுத்துக்கலாம். சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ், டீட்டெயில்ஸ் சிலபஸ், அப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு போத் மேல் ஃபீமேலுக்கு. அதாவது ஹவால்தார் கேட்டகரி பார்த்தீங்களா அவங்களுக்கு. எம்டிஎஸ்க்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் கிடையாது, ஹவால்தார் கேட்டகரி மட்டும் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு. சரிங்களா, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சட் பர்சனுக்கான க்ரைட்டீரியாவும் சொல்லியிருக்காங்க, அதையும் கரெக்டாக செக் பண்ணிக்க. அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கும், அதுக்கான என்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கிளியராக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் என்னன்னா நீங்கள் இதில் இந்த அப்ளிகேஷன் பாட்டம்லேயே இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கலாம். அப்போ சம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, அதையும் வேணும்னா நீங்கள் பிரிண்ட் போட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டோட அவங்க கொடுத்துருக்காங்க. இதே பார்த்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுக்கான டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அந்த வீடியோக்கான லிங்க்கை தரேன், நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. நீங்களுமே இந்த பிடிஎஃப் ஒரு டைம் படிங்க, ஒரு அப்ஷீட் எடுத்து ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதே போல் இங்கே பாருங்கள், நம்மளுக்கு எம்டிஎஸ் கேட்டகரிக்கு சென்னை இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது எம்டிஎஸ் அப்படின்ற ஜாப் போஸ்ட்டுக்கான கோடு இந்த ஸ்டேட் வைஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா,
நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை கஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னை கஸ்டத்துக்கு வந்து எம்டிஎஸ்க்குன்னு தனியாக வந்து கோட் சொல்லலை. ஆனால் ஹவால்தார் கேட்டகரிக்கு மட்டும் எவ்வளோ வேகன்சின்றதை டீட்டெயிலாக அங்கே சொல்லியிருக்காங்க. மொத்தம் 160+ வேகன்சி வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எம்டிஎஸ்க்கும் வேகன்சி அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி வைங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். சரிங்களா? கண்டிப்பாக அந்த வேகன்சியை ரிவைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதம் கடைசி தான் லாஸ்ட் டேட் 31/1/2024. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். டீட்டெயில் வீடியோ பார்க்கறதுக்கு அதுக்கான லிங்க் தரேன். அதை செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.